சஞ்சய் சர்மா, இவன் எழுதிட்டு போங்க. மனோஜ். பக்கா, ஆமா. சஞ்சய் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. பாபா அவங்க தான் போறாரு. வா. நீ போ. நான் வரல. Hacking is a crime. Fair and simple. அண்ட் சார், இந்த பையனோட தைரியத்தை பாருங்க. ஹேக்கிங் பண்ணிட்டான், அதுவும் ஐசிஇ சர்வர்ல இருந்து. ஒன்னா நம்பர் ஃப்ராட் சுயநலக்காரன் சஞ்சய். அவனை நாம முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். வன்ஷிகா அவன் நம்மள முட்டாளாக்கிட்டான். புரியுதா? முட்டாளாக்கிட்டான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இது வரைக்கும் நான் கிளாஸ் ரூம் போய் நோட்ஸ் எல்லாம் எடுத்ததே கிடையாது. இவனுக்காக தான் ஒவ்வொரு நாளும் கிளாஸ்க்கு போய் நோட்ஸ் எழுதிட்டு வந்தேன். அதுவும் நல்ல ஹேண்ட் ரைட்டிங்ல. என்ன அவனுக்கு புரியணும்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்ண. ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான்? அவன் என் டைமையே வேஸ்ட் பண்ணிருக்கான். எனக்கு மட்டும் இல்ல, உன் டைமையும் அவன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு புரிஞ்சுதா? நம்ம முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கணும் சார். நான் ஒத்துக்கிறேன். பக்கா, ஹேக் பண்றதுக்கு முன்னாடி அவன் பிளானை நம்ம கிட்ட சொல்லிருந்தா நம்ம அவனை செய்ய விட்டுருப்போமா? மாட்டோம்ல. அவன் வித்தியாசமானவன் பக்கா. நான் சஞ்சயோட அம்மா தான் பேசுறேன். என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல சார், சார். ஆமா. ஹலோ மனோஜ், சஞ்சய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களாம்பா. தெரியல, ஏதோ ஹேக்கிங் பண்ணதா கேஸா. ஹேக்கிங்கா? நீ உடனே மும்பைக்கு கிளம்பி போப்பா ப்ளீஸ். அவனுக்கு நீ உதவி செஞ்சாகணும். நான் இப்பதாம்மா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அடுத்த வாரத்துல இருந்து எக்ஸாம்ஸ் வேற இருக்கு. எப்படி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மும்பைக்கு போக முடியும்? நீங்க வேணும்னா நம்ம அப்பாவை போக சொல்லிருங்க. என்னடா பேசுற நீ? அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடாதா? இல்லம்மா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப போலீஸ் விஷயத்துல நான் மாட்டக்கூடாது. ஜனங்க 4 விதமா பேசுவாங்கம்மா. அதுவும் இல்லாம கம்பெனிக்காரங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு புரியுதாம்மா? சரி. இல்ல சரி, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ உன் வேலைய பாரு, நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன். அப்புறம் அப்பாவுக்கு இத பத்தி எதுவும் தெரியக்கூடாது, புரியுதா? சரி, போனை வைக்கிறவே. என்னடா புத்திசாலி? என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பட்டனு கம்ப்யூட்டர் பட்டனை தட்டினா ஒண்ணும் நடக்காதா? நீ ஒரு ஸ்டூடெண்ட் தானே? ஹேக்கிங் பண்றது ஒரு கிரைம்னு கூட உனக்கு தெரியாது? சார், கிரைம்? சார், பில்நெக்ஸ்டோட சைட்ல இருந்து நான் டேட்டாவோ மணியோ எடுத்தா தானே சார் அது வந்து கிரைம் ஆகும். நான் எதுவுமே பண்ணலையே சார். ஒருவேளை நான் இந்த கிரைமை பண்ணியிருந்தா கூட நான் என் பேரை ஏன் பப்ளிக்காக போட போறேன் சொல்லுங்க? போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல சார். அப்படியா? அப்புறம் எதுக்கு இந்த வேலையை பண்ணீங்க சார்? சார், அதோ அவருக்கு என்னோட பொட்டன்ஷியலை காட்டுறதுக்கு. உன் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு ஏன் வெப்சைட்டை ஹேக் பண்ணுவியா? சார், வெறும் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்காக மட்டும் இல்லை சார். உங்க வெப்சைட்ல செக்யூரிட்டி லேப்ஸை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு கோடிக்கணக்கான நஷ்டம் ஏற்படாம காப்பாத்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் சார். ஷூர். சார், இங்க பாருங்க. இப்போ உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. என்னை இப்படியே ஜெயில வச்சு பனிஷ் பண்ணிடுங்க, இல்லைன்னா சேர்ந்து வேலை செய்யலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். சார்
இது பாருங்க, போலீஸ் சைடில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்ஸில் செக்யூரிட்டி லேப்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தோம். சஞ்சய் வாஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் அஸ். ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன், நம்ம நாட்டோட சில பிரைட்டஸ்ட் மைண்ட்ஸ் ஐசியிலேருந்து தான் வருது, லைக் சஞ்சய். இனிமே இந்த மாதிரி என்கிட்ட விளையாடுன. தேங்க்யூ. உண்மைய சொல்லு, நீ இது எல்லாத்தையும் பேர் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணியா இல்ல அவனுக்கு உன் பொட்டன்ஷியலை காட்டுறதுக்கு பண்ணியா? தம்பி, நீ வித்தியாசமானவன் தான். எவன் உன்னை தூக்கி போட்டானோ அவன்கிட்டயே ஃபண்டிங் வாங்கிட்டியா? பிரமாதம். சஞ்சய் சர்மா பிரசன்ஸ் தி ஹேக். கலக்கிட்டடா தம்பி. இப்ப அடுத்து என்ன பிளான்? நீர்ஜெயின் 15 நாள் டைம் கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி அவர் மறுக்க முடியாத அளவுக்கு பெரிய ஐடியா கொண்டு போவேன். நிறுத்து 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 நிறுத்து. வண்டியை ஓரம் கட்டு. நீங்க உள்ள போக முடியாது. ஏன்? டீனோட ஆர்டர். சஞ்சய், அதெல்லாம் உன்னோட பேக்ஸ் தானே? ஒரு வகையில நல்லதா போச்சு. பேக்கிங்க்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல. கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லைல்ல? அப்பா, நீங்க உன்னால எப்படி ஐசிஇ விடணும்னு யோசிக்க முடிஞ்சது? இல்லப்பா, அது வந்து நான் அப்பா உங்க பிரின்சிபல்ஸ் எல்லாமே கரெக்ட். அப்புறம் ஜாபுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஐசி போறதும் ரொம்ப முக்கியம்தான். ஆனா இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குப்பா, முன்னேறி போயிட்டே இருக்கு. மக்கள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. அப்பா, ஒரே ஒரு ஐடியா இந்த உலகத்தையே மாத்திரும். எனக்கும் அது மாதிரி ஏதாவது பண்ணணும். நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. சரி சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? வருஷம் 15 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐசியூக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா எல்லாம் முட்டாளுங்களா? நீங்க மட்டும் புத்திசாலி. அப்ப கவர்மெண்ட் இந்த காலேஜ் எல்லாம் இழுத்து மூடிடலாமே, எல்லாருமே ஸ்டார்ட் அப் பண்ணிடலாமே. அப்பதான் இந்த நாடு முன்னேறும். இதைதானே சொல்ல வர? நீ அப்படி இல்லப்பா, நான் அப்படி சொல்லல. அப்பா, உங்களுக்கு ஃப்ரெண்ட் புக் தெரியுமா? ஃப்ரெண்ட் புக் அதாவது என்ன மாதிரி சராசரியா காலேஜுக்கு போற ஒரு பையன் தான் பாவன். அவன் ஃப்ரெண்ட் புக்கை உருவாக்கிட்டான். அப்பா, அதே மாதிரி நானும் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். சரி சொல்லி தொலை, என்னதான் ஐடியா வச்சிருக்க நீ? சொல்லி தொலைடா. அது யோசிக்கணும்ப்பா. இன்னும் நான் யோசிக்கல. ஆனா நான் சீக்கிரம் யோசிச்சிருவேன்ப்பா. நான் இது வரைக்கும் யோசிக்காமலாம் இல்ல. அப்பா அப்பா, நான் ஏற்கனவே அப்பா டீனோட ஆபீஸுக்கு போய் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க போறேன். நீ மனோஜ் சர்மாவோட தம்பின்னு தெரிஞ்சா உன்னை மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. அப்பா, நான் மனோஜோட தம்பி கிடையாது. நான் சஞ்சய் சர்மா தான்.